அகிலம் போற்றும் அதிசய மனிதர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் விமர்சனங்களுக்கும் திறனாய்வுக்கும் அப்பாற்பட்டவர். எவ்வளவு திறமையான விமர்சகரும் கூட அவரை முழுவதுமாக விமர்சிக்க இயலாது. அவருடைய பலம் இதுதான் என எண்ணி விமர்சித்தால் அதையே அவருடைய பலவீனமாக காட்டிவிடுவார். அதேபோல பலவீனம் இதுதான் என்று அடையாளம் கண்டு அதன் அடிப்படையில் விமர்சனம் செய்தால் அதையே அவர் பலமாக நிரூபித்து விடுவார். இந்த குணம் கொண்டவரை ஒருவர் மட்டுமே துல்லியமாக சரியாக விமர்சிக்கக்கூடும். அப்படி இந்த அற்புத மனிதரை சரியாக விமர்சனம் செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவர் வேறு யாரும் இல்லை. அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மட்டுமேதான். அவருடன் நெருங்கி பழகியவர்கள் கூட இன்றும் அவருடைய பலம் எது, பலவீனம் எது எனக் காண முடியாத அளவுக்கு இந்த உண்மை புலப்படும். உடல்நலம் வெகுவாக பாதிக்கப்பட்டு அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று திரும்பி வந்த இந்த அற்புத மனிதரின் மறுபிறவி அவருடைய மன உறுதியாலும் அவருக்கு மட்டுமே தெரிந்த பலத்தாலும் தான். சிறந்த அரசியல் சாணக்கியர்கள், பண்டிதர்கள் என்று பெயர் கொண்டவர்கள் கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற அற்புத மனிதரை கணிக்க இயலாது. கலை உலகிலிருந்து, அதுவும் நடிப்புத்துறையிலிருந்து அரசு பீடத்தில் அமர்ந்து தொடர்ந்து 10 ஆண்டுகளாக அரசாட்சி நடத்தி வரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும், எந்த அடிப்படையில் அணுகினாலும் ஓர் அபூர்வ மனிதரே.